வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் மின்னல் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர் தின மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கணியன் பூங்குன்றனார் விருதுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் அயலக தமிழர்களுக்கு அத்துறையின் கீழ் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். இடர்பாடுகளின் போது யுக்ரைன், குவைத் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து தமிழர்கள் மீட்கப்பட்டதாகவும் கூறினார். அயலக தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட வேர்களை தேடி திட்டம் தனது அரசியல் வாழ்க்கையில் ஒரு மைல்கல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் எதிர்காலத்தில் அயலக தமிழர்களை சிறப்பாக வாழ வைக்க வேண்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அயலகம் சென்ற தமிழ் தியாகிகளின் வாரிசுகளை அரவணைக்கும் பாங்கு தமிழ்நாட்டிற்கு உண்டு என்றும் முதலமைச்சர் அப்பொழுது தெரிவித்தார். அதிமுகவை தொடர்ந்து பாஜகவும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. EVKS இளங்கோவன் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதில் திமுக சார்பில் VC சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக அரசின் முறைகேடுகளை காரணம் காட்டி அதிமுக மற்றும் தேமுதிக ஏற்கனவே தேர்தல் புறக்கணிப்பு அறிவிப்பை வெளியிட்டிருந்தன. இந்நிலையில் இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதனால் திமுக நாம் தமிழர் கட்சியிடையே நேரடி போட்டி உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் 5 ஆண்டு முடிவதற்குள் நிறைவேற்றப்படும் என ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தலில் எந்த அரசியல் கட்சியும் பெறாத அளவில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் என்றார். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விட்டதாகவே நாங்கள் கருதுகிறோம். பட்டி அரசியல் மீண்டும் ஈரோடு கிழக்கில் நடைபெறும் என்பதால் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சி அரங்கை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் எத்தகைய மாயை ஏற்படுத்தினாலும் திமுகவை மக்கள் கோட்டையிலிருந்து விரட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். டாஸ்மாக் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தியதுதான் திமுக அரசின் சாதனை எனவும் ஜெயக்குமார் சாடினார். தித்திக்கும் தைப்பொங்கல் திருநாளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றார். பெரியார் பற்றி புராணம் பேசினால் தங்களுக்கு பிடிக்காது என்று உறுதிபட தெரிவித்தார். வள்ளலார் வைகுண்டர் போல என்ன புரட்சியை செய்தார் பெரியார் என்று கேள்வி எழுப்பிய சீமான், பெரியார்தான் சமூக நீதியை நிலைநாட்டினார் என்றால் 10.5% இடஒதுக்கீடு கேட்டு பாமக ஏன் போராடுகிறது என்றும் வினவினார். பாரதத்தை ஒரு தேசமாகவும் அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளாத தலைவராகவும் இருக்கிறார் முதலமைச்சர் என ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி தொடங்கிய சட்டசபையில் தேசிய கீதத்தை முதலில் பாடவில்லை என குற்றம் சாட்டி ஆளுநர் RN ரவி அவையிலிருந்து வெளியேறினார். ஆளுநரின் செயல்பாடு சிறுபிள்ளைத்தனமானது என்று முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்ததற்கு நன்றி என்றும் முதலமைச்சருக்கு இத்தகைய ஆணவம் நல்லதல்ல என்றும் RN ரவி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது திமுகவின் நேரடிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு 47 பிறந்த குழந்தைகளுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தங்க மோதிரம் அணிவித்தார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் நவம்பர் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 27ஆம் தேதி வரை மேடவாக்கம் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு 47 குழந்தைகளின் தாய்மார்களிடம் குழந்தைகளுக்கான தங்க மோதிரம், ஆடைகள், ஊட்டச்சத்து மற்றும் பழ வகைகள் நிறைந்த தொகுப்புகளை வழங்கினார். அதேபோல் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார்.
இன்பம் பொங்கும் தமிழ்நாடு என இல்லத்தின் வாசலில் வண்ண கோலமிட்டு தைமகளை வரவேற்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தை திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் பொங்கல் திருநாளில் தமிழர்கள் அனைவரும் அவரவர் ஊர்களில் நம் பண்பாட்டு பெருமைமிக்க நிகழ்வுகளை நடத்தி மகிழ்ந்திட வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் தமிழ் தாயை போற்றிடுவோம் என்றும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கல், மாநிலத்தில் வளர்ச்சி பொங்கல் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கும் ஜனவரி 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் நெடுந்தீவு கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதிக்கு திடீரென ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 விசைப்படகில் சென்ற 8 மீனவர்களை சிறைப்பிடித்துச் சென்றனர். கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய அவர்களை ஜனவரி 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 8 மீனவர்களை இன்று இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதை சுட்டிக்காட்டி அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதில் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு தூதாக நடவடிக்கைகள் மூலம் நிரந்தர தீர்வு காண வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். கைது செய்த அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கோரியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் திமுக தலைமை பொங்கல் பணம் விநியோகிப்பதால் கட்சி நிர்வாகிகள் உற்சாகமடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் திமுக சார்பில் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. திமுக மாநகர செயலாளருக்கு 3 லட்சம் ரூபாயும், பகுதி செயலாளருக்கு 1.5 லட்சம் வழங்கப்படுகிறது. மேலும் ஒன்றிய செயலாளருக்கு 50,000-ம், கவுன்சிலர்கள், வட்ட செயலாளர்களுக்கு 25,000, வட்ட பொறுப்பில் உள்ளவர்களுக்கு 5,000 என பதவிக்கேற்ப பொங்கல் பணம் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை தியாகராய நகரில் அதிமுக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை கௌதமி பெண்களுடன் இணைந்து பொங்கல் வைத்தார். பிறகு கோலம் போட்ட பெண்களின் அனைத்து கோலங்களையும் பார்வையிட்டு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதால் மக்களிடம் இருந்து அந்நியப்பட்டு போக மாட்டோம் என்று கூறினார். ஒரு இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம திருவள்ளூர் மாவட்டம் புழல் கதிர்வேடு பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு 10,000 பெண்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் புடவைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு பொங்கல் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, இந்தியா கூட்டணி சார்பில் நிற்கும் வேட்பாளர் ஈரோடு தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் என்றார். மேலும் 2026 தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழக வெற்றி கழகத்துடன் இணையுமா என்ற கேள்விக்கு இப்பொழுது இருக்கும் கூட்டணி வலுவாக இருப்பதாக தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளதால் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த நிலையில் வழக்கமாக 2092 பேருந்துகள், 2015 சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக 4107 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 2 நாட்களில் மட்டும் சிறப்பு பேருந்துகள் மூலம் 4,13,215 பயணிகள் பயணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிலோ எடையுள்ள ராக்கெட்டை சுமந்து செல்லும் திறன் கொண்ட செயற்கைக்கோளை தயாரிக்கப்பட உள்ளதாக இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்க உள்ள வி நாராயணன் தெரிவித்துள்ளார். இஸ்ரோவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள வி நாராயணன் தனது குடும்பத்தாருடன் கன்னியாகுமரி ஐயா வைகுண்டரின் தலைமைப்பதியில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த மாதம் நேவிகேஷன் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளது என்றும் இதேபோன்று பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
சோளிங்கரில் நள்ளிரவில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட 15 அடி உயர பெருமாள் சிலை காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி மற்றும் ஆஞ்சநேய சுவாமி மலைக்கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு செல்லும் நுழைவாயிலில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் 15 அடி உயரமுள்ள பெருமாள் சிலை இரவோடு இரவாக வைத்து பிரதிஷ்டை செய்து உள்ளார்கள். தகவல் அறிந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் சிலையை அகற்ற முற்பட்டனர். ஆனால் சிலையை அகற்றக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து இந்து அமைப்பினர் சிலை முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்திய போலீசார் ஜேசிபி மூலம் சிலையை அகற்றி டிராக்டரில் எடுத்து சென்றனர். மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை மதுரை அவனியாபுரத்தில் நடத்துவதற்காக மதுரை மாநகராட்சி சார்பில் 54,26,000 ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக இன்று விழா மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர் விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் இருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அவர்கள் பூங்காவில் அமைந்துள்ள கண்ணாடி மாளிகை மற்றும் புல்வெளி மைதானங்களை கண்டு ரசித்தும் தங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் செல்ஃபி எடுத்தும் விடுமுறையை கொண்டாடினர். மேலும் உதகையில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராதாகிருஷ்ணன், இதுவரை பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக் கொள்ளாதவர்கள் நாளை வரை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். மேலும் விவசாயிகளின் கோரிக்கைகளான அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தேவைக்கேற்ப திறக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். திருப்பூர் பேருந்து நிலையத்தில் சொந்த ஊருக்கு செல்ல தொழிலாளர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். பொங்கல் பண்டிகைக்கு திருப்பூர் பனியன் நிறுவனங்கள் 8 நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ள நிலையில் தங்களது சொந்த ஊருக்கு சென்று உறவினர்களுடன் பொங்கல் பண்டிகை கொண்டாட தொழிலாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் இன்று காலை முதல் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் அதிக அளவு பொதுமக்கள் கூட்டம் காணப்பட்டது. இதனையடுத்து கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தடுப்புகள் அமைத்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் திருப்பூரில் இருந்து பிற பகுதிகளுக்கு செல்ல 320 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் பிரபல கொரியர் சர்வீஸின் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட கர்நாடக மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கீழம்பி பகுதியில் ரகசிய தகவலின் பேரில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதிவேகமாக வந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்த போலீசார் அதில் டீசல் டேங்க் அருகே ரகசிய அறை அமைத்து கர்நாடக மாநில மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கேளூர் மாட்டுச் சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 5 கோடி ரூபாய் வரை மாடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த வியாபாரிகள் தங்கள் மாடுகளை குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 70,000 ரூபாய் வரை விற்பனை செய்தனர். இந்நிலையில் ஒரே நாளில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் மாடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். செஞ்சி அருகே முன்னாள் அமைச்சர் கலந்து கொண்ட பொங்கல் விழாவில் அலங்கரிக்கப்பட்ட கரும்புகளை காத்திருந்து அள்ளி சென்ற மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நரசிங்கராயன்பேட்டை மாரியம்மன் கோவிலில் பொங்கல் விழாவானது முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதற்காக கோவிலின் இருபுறமும் கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்போது பொங்கலோ பொங்கல் என்று சொல்லியதும் காத்திருந்த பொதுமக்கள் அவசரமாக கரும்புகளை அள்ளிக்கொண்டு ஓடிய சம்பவம் நகைச்சுவையை ஏற்படுத்தியது.
சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்த வங்கதேசத்தை சேர்ந்த 31 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பனியன் நிறுவனங்களில் ஏராளமான வங்கதேச இளைஞர்கள் தங்கி இருப்பதாக கோவை தீவிரவாத தடுப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் போலீசார் பல்லடம் அருகே இயங்கி வரும் தனியார் பனியன் நிறுவனத்தில் சோதனை செய்தபோது போலியான ஆதார் அட்டைகள் கொடுத்து பணியாற்றிக் கொண்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலி ஆதார் அட்டைகளை பறிமுதல் செய்து வங்கதேச நாட்டை சேர்ந்த 31 இளைஞர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வார விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்து குளித்து மகிழ்ந்தனர். அருவியில் கொட்டும் தண்ணீரில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்தனர். மேலும் அருவியின் மேற்பகுதியில் உள்ள சுற்றுலா படகு துறைக்கும் சென்று படகு சவாரி செய்தும் இயற்கையின் அழகையும் ரசித்து பொழுதை கழித்தனர். திருவண்ணாமலையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் தொடர் விடுமுறை மற்றும் வார விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் நடைபெற்றது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் அண்ணாமலையாரை மனமுருகி வழிபாடு செய்தனர். பாலக்கோடு அடுத்த காரிமங்கலத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பயணிகள் நிழற்கூடத்தை முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் திறந்து வைத்தார். முன்னதாக பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பயணிகள் நிழற்கூடை அமைக்கப்பட்டது. இதன் பணிகள் நிறைவடைந்த நிலையில் பயணிகள் நிழற்கூடத்தை KP அன்பழகன் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அதனைத் தொடர்ந்து தாரை தப்பட்டை முழங்க பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். வரும் 21ஆம் தேதி காரைக்குடியில் திருவள்ளுவர் சிலை மற்றும் வளர் தமிழ் நூலகத்தை திறந்து வைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவுள்ளதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை மற்றும் வளர்த்தமிழ் நூலகம் திறக்கப்பட உள்ளதாகவும், இயல், இசை, நாடகம் என தமிழ் ஆராய்ச்சி செய்யும் மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் ஏராளமான புத்தகங்கள் உள்ளதாகவும் கூறினார். காரைக்குடியிலே அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று, என்னுடைய அழைப்பை ஏற்று ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைப்பதற்கும் வளர்தமிழ் நூலகத்தை திறந்து வைப்பதற்கும் மற்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதற்கும் அவர்கள் இசைந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் மாணவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து உற்சாகத்துடன் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற இளவட்டக்கல் தூக்குதல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் பொருட்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். வரும் 16ஆம் தேதி வரை சிறப்பு சந்தை நடைபெறவுள்ள நிலையில் கரும்பு, மஞ்சள், இஞ்சி, மண்பானை, தோரணம் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இங்கு வியாபாரிகள் வாகனங்களில் விற்பனை செய்வதற்காக தனி இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது.
விடுமுறை தினமான இன்று ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு கடந்த சில நாட்களாக சுற்றுலா பயணிகள் வரவு குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முதல் பொங்கல் தொடர் விடுமுறை விடப்பட்டதால் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கினர். இதனால் படகு இல்லம் மக்கள் கூட்டத்தால் களைகட்டி காணப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மின்கம்பியில் சிக்கிய நடராஜர் தேரால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன தேரோட்ட விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. சிதம்பரம் வடக்கு ரத வீதியில் நடராஜர் தேர் செல்லும் போது எதிர்பாராத விதமாக மின்கம்பியில் தேரில் உள்ள அலங்கார துணி மாட்டிக்கொண்டது. இதனால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து உடனடியாக அலங்கார துணியை கழிக்குச்சி மூலம் எடுத்துவிட்டனர். அதன் பின்பு நடராஜர் தேர் அங்கிருந்து புறப்பட்டது. துபாயில் நடைபெற்ற 24H சீரீஸ் கார் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் அணி 3வது இடம் பிடித்து அசத்தியுள்ளது. துபாயில் நடைபெற்ற 24H சீரீஸ் கார் பந்தயத்தில் பங்கேற்க தயாராகி வந்த நடிகர் அஜித்குமார் கடைசி நேரத்தில் பந்தயத்திலிருந்து விலகிக் கொண்டார். எனினும் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் அணி பங்கேற்றது. இன்று நடைபெற்ற கார் பந்தயத்தில் அஜித் ரேசிங் அணி 3வது இடம் பிடித்து அசத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்திய தேசிய கொடியுடன் வலம் வந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்நிலையில் அஜித்குமார் ரேசிங் அணிக்கு தமிழ் திரையுலகை சேர்ந்த பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதியும் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். துபாய் கார் ரேஸ் போட்டியில் அஜித் குழுவினர் 3ஆம் இடம் பிடித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த மதிப்புமிக்க பந்தய நிகழ்வில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் லோகோவை காட்சிப்படுத்தியதற்காக அஜித்குமார் ரேசிங் அணிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், அஜித் தொடர்ந்து வெற்றி பெற்று நமது நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்தரகாண்ட் அருகே பள்ளத்தாக்கில் பஸ் கவிழ்ந்து விபத்தில் 5 பேர் பலியாகினர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாரி என்ற பகுதியில் இருந்து டாகல்சோரி நோக்கி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து எதிர்பாராத விதமாக சாலையை விட்டு விலகி 100 அடி ஆழ பள்ளத்தாக்கில் விழுந்தது. இந்த விபத்தை கண்ட உள்ளூர் மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உள்ளூர் மக்களுடன் இணைந்து போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் இடிபாடுகளில் சிக்கிய 5 பேரின் உடல்களை மீட்டனர். மேலும் காயங்களுடன் மீட்கப்பட்ட 17 பேர் பாரி மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இளைஞர்கள் தீர்வு காண்பார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தரின் கருத்து மீது தனக்கு அதீத நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், எனது பாரதம் என்பது இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் ஒரு முயற்சி என்றார். கல்வி, சமத்துவம் மற்றும் இந்திய இளைஞர்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரின் திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நாளை தொடங்குகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் கும்பமேளா நிகழ்ச்சி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கங்கை, யமுனை மற்றும் கண்களுக்கு புலப்படாத சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சாதுக்கள், துறவிகள், அகோரிகள் உள்ளிட்டோர் பிரயாக்ராஜ் நகரை நோக்கி படையெடுத்து வருகின்றனர்.